8 வழிச்சாலை போட்டிருக்காங்க. புடிச்சுன்னா அப்படியா? பால் அழகா பேட்டுக்கு மெல்ல வரும். நீ அட்றா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மாதிரி சூப்பரா ஒரு 8 வழிச்சாலை அமைச்சிருக்காங்க. பெங்களூர் டு சென்னை அப்படியா? புதுசா ரோடு போடுற மாதிரி. அதான்டா குடுப்பாங்க. என்னடா பச்சைக்கும் தெரியலையா? அவங்க அவங்க இதுல இது பண்றாங்க. அந்த பஞ்சாபா? பஞ்சாபுக்கு குடுத்தாங்க ஒரு பிட்ச். அந்த மாதிரி பிட்ச் இருக்கும். டாஸ் ஜெயிக்கிறேன் அதுவே பவுலிங் தான் ஆல்ரெடி எடுக்க யூஸ்டு போறான். பிச்சு. அந்த மேபி அந்த 2ஆம் நம்பர் பிட்ச்ன்னு நினைக்கிறேன். ஹெட் சொல்லியிருப்பான். கேட்டு வாங்குனாங்களாம் அவங்க அந்த இதுல இந்த அப்புறம் அபிஷேக் வந்து பிராங்க் பண்ணும்போது சொல்லியிருப்பான். செகண்ட் பிட்ச் இதுதான் கொஞ்சம் நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. கேட்டு நான் வாங்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். இப்போ கேட்டு வாங்கியிருப்பாங்க. ஹோம்ல நடக்குது. கியூரேட்டர்கிட்ட கெஞ்சி கொடுத்தாடி நீயா கொடுத்த மாதிரி கொடு. நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி கொடுக்காத அப்படின்னு சொல்லி பிசிசிஐக்கு சப்போர்ட் பண்றேன். அதிக இது வரும், வியூஸ் கிடைக்கும், பல ரெக்கார்ட்ஸ் நாங்க ஷேட்டர் பண்ண போறோம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த 2வது பிச்சை நீயா கொடுத்த மாதிரி கொடுப்பா அப்படின்னு சொல்லி பேசியிருப்பானுங்க. கண்டிப்பா இவனுங்க அந்த மாதிரி 2வது பிச்சை தான் கொடுப்பானுங்க. டாஸ் ஜெயிக்கிறவன் பவுலிங் தான் போட போறான். நீ 300 அடிச்சாலும் நான் 301 அடிக்க போறேங்கிற மாதிரி தான் இருக்கும். 2 டீமுமே பேட்டிங் செம்ம ஸ்ட்ராங்கிறான். 2 பேருமே ஸ்ட்ராங்கு. பவுலிங் கம்பேரிட்டிவ்லி மும்பை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இந்த இந்த ரோட்ல எவன் போட்டா என்னடா? 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி